துரந்தர் 2 த ரிவெஞ்ச் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆகுது. இந்த ஒரு வாரமா சோசியல் மீடியால எல்லா பக்கத்துலயும் இதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ரியலி இந்த படம் அதுக்கு தகுதியானது தானா இல்ல ஜஸ்ட் இது வரும் சத்தமா அப்படிங்கறத என்னோட பார்வையில நான் சொல்றேன். இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, வேர்ல்டு லெவல்ல அது ஹாலிவுட்டா இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த நாட்டோட சினிமா இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற ஒரு தீமை வச்சு படம் எடுக்கிறது ரொம்ப சகஜமான விஷயம். இந்த மாதிரி உலக அளவுல நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரியான பேட்ரியாட்டிசம் சம்பந்த படங்கள் எடுக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள். அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே தேசப்பற்ற மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துற ஒரு காரணம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் அண்ட் பேட்ரியாட்டிசம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா அது வந்துட்டு மணி மின்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த துரந்தர் 2 இந்த ரெண்டுத்துல எதுக்குள்ள இருக்குங்கிறது தான் என்னோட பார்வையில நான் சொல்றது. எப்போ ஒரு படத்துல தேசப்பற்றும் அந்த தேசப்பற்ற வந்துட்டு நிலைநிறுத்துறதுக்காக அதீதமான வன்முறையும் கலக்குதோ அப்பவே அந்த படம் வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஆபீஸ் வின்னர் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிடலாம். துரந்தர் 2 படத்தை வந்துட்டு ஒரு ப்ரொபகண்டா படம் அப்படின்னு சொல்றாங்க, நிறைய பேர் கருத்து சொல்றாங்க. ஆக்சுவலி ப்ரொபகண்டா அப்படிங்கிறது ஒரு தரப்புக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்றத ப்ரொபகண்டா படம் சொல்லுவாங்க. என்னோட பார்வையில நிச்சயமா அது இல்லை. இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக எந்த விஷயமும் செய்யப்படல. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அது மட்டுமே இல்ல, இங்க தீவிரவாதம், டெரரிசம், தி டர்ட்டி ஐடியாலஜி அதற்கு எதிரான ஒரு படமாகத்தான் இந்த படம் இருக்கு. என்னோட பார்வையில நான் தெளிவா சொல்றேன். உண்மை சம்பவங்களையும் கற்பனையும் சேர்த்து எடுக்கப்பட்ட படமாகப்பட்ட இதுல உண்மை சம்பவங்களாக இங்க கோர்க்கப்பட்டிருக்கிற விஷயங்கள், நடந்த ஒரு காலத்துல இழந்த உயிர்கள், இது ரெண்டும் இல்லைன்னு யாராலையாவது மறுக்க முடியுமா? கண்டிப்பா அதை மறுக்க முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரூ ஈவென்ட்ஸ் அப்படியே ராவா கொடுத்தா இந்த படம் வந்து ஜஸ்ட் லைக் டாக்குமெண்ட்ரி அத மாதிரி தான் இருக்கும். அதனால அதுல சில டிராமா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து படம் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ரிசல்ட் தான் இது. இந்த படத்துல வரக்கூடிய அந்த வயலன்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் இட் இஸ் நாட் ரா, நமக்கு சில நேரம் கொமட்டிக்கிட்டு வந்துடும். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வந்தாலும் நடக்கிற நிஜ சம்பவங்களோட அடிப்படையில பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமா தான் தோணுது. இதை விட வயலண்டான படங்கள்லாம் நிறைய எடுத்துட்டாங்க. எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், வாழை எடுத்தவனுக்கு வாழால தான் சாவுன்னு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. அதுதான் இந்த படத்தோட ஆன்மா அப்படின்னு எனக்கு தோணுது. கடைசியா ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள், கையாண்டிருக்கிற விதம் உங்களுக்கு பிடிக்கலையா, ஜஸ்ட் வாக்கவே. இல்ல நீங்க வந்து ஒரு ஆர்டன்ட் மூவி வாட்சர், சினிமானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சினிமேட்டிக்கான விஷுவல்ஸ் ரொம்ப இஷ்டப்படுற ஆளா இருந்தா கோ அண்ட் வாட்ச். நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விமர்சனத்தை கேட்டுட்டு படம் பார்க்காதீங்க. விமர்சனத்தை கேட்டுட்டு போற படம் இது கிடையாது. ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் செல்ஃப். மறுபடியும் சந்திப்போம்.